டிவிகே தம்பிகளாம் இப்போ கொஞ்சம் முன்ன மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் நாகரிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய காணொளியில தொடர்ந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நானா அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் நீ வா போ அப்படிலாம் பேசுவாங்க, டீ போட்டுலாம் பேசுவாங்க. அப்புறம் 200 ஊபிஸ்ன்னுவாங்க, அப்புறம் ஐட்டன்னுவாங்க. இன்னும் பேர்ட் வேர்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆபாச வார்த்தைகள்லாம். நான் இப்படிலாம் பேசாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சு வீடியோவும் போட்டேன், என்னுடைய முகநூல்லையும் எழுதியிருக்கேன். இப்போ கொஞ்சம் அவங்களுடைய பேச்சை மாத்திக்கிட்டாங்க, கொஞ்சம் மரியாதையே பேசுறாங்க. ரெண்டாவது, கேள்விகள் ரொம்ப தெளிவா கேள்வி கேட்குறாங்க. அக்கா இது இது குறித்து ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. நானும் அவங்க கேட்கறதுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ நேற்று ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அந்த தம்பி பேரு சதீஸ்வரன். கள்ளக்குறிச்சியில் செத்தார்கள், யார் காரணம்? வேங்கை வயல் பிரச்சனை யார் காரணம்? அண்ணா பல்கலைக்கழகம் அந்த சார், இதை பத்தி வீடியோ போடுங்கள் சகோதரி. பார்த்தீங்களா, நாகரிகமா மரியாதையே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த தம்பி. அந்த தம்பிக்கு நான் பதில் சொல்லலான் இருக்கேன். அதாவது கள்ளக்குறிச்சியில சட்டத்துக்கு விரோதமாக சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்காங்க. அதுல ஒரு 100 பேர்கிட்ட ஏதோ இறந்துட்டாங்க போல. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கட்டாயம் அரசாங்கம் என்பது ஒரு கொள்கை முடிவு எடுத்து கள்ளச்சாராயம் இனிமே காசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டாஸ்மாக் ஒன்று கொண்டுகிட்டு அரசாங்கமே மதுபானங்களை விற்குது. ஆனா இந்த கள்ளச்சாராயம் என்பது காசுறது சட்டப்படி குற்றம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கள்ளச்சாராயம் காய்ச்சறது அந்த இன்ஸ்பெக்டருக்கு மற்றும் அங்க இருக்கிற அந்த அரசியல்வாதிகளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இது யார் காரணம் அப்படின்னும் போது அரசு நிர்வாகம் தான் காரணம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இது எல்லாம் முதல்வருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னாக்க இல்லை. ஒரு சம்பவம் நடந்த வட்டி, அது டிவியில வந்த வட்டி, அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல காய்ச்சுறாங்க அப்படிங்கிறதே தெரியும். தெரிஞ்ச அது ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்திருக்கும். அன்னைக்கு கள்ளச்சாராயத்தினால அத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அரசின் கவனத்துக்கு போகுது, மீடியாக்களின் கவனத்துக்கு போகுது. அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு முதல்வர் நீ போய் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடி அப்படின்னு சொல்ல போறதில்ல. அதுக்கு நிர்வாக குறைபாடுகள் தான் காரணம். அது சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. அரசாங்கம் உத்தரவிடுவது என்னவோ இது செய்யக்கூடாது என்று தான். அங்க இருக்கிற லோக்கல், இப்ப இந்த கள்ளச்சாராய விஷயத்துல சம்பந்தப்பட்டது யாருன்னா அங்க இருக்கிற லோக்கல் பிஜேபிக்காரங்க, அதிமுக காரங்க, இவங்களதான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதான் அப்பயே கண்டுபிடிச்சி அந்த சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, சூப்பரண்ட் இவங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த குற்றத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கனாக்க வேங்கை வயல் பிரச்சனை. வேங்கை வயல் பிரச்சனை அந்த ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை அவங்களே இப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல வேற சமூகத்தை சார்ந்தவங்க இங்க தண்ணியில மலத்தை கலந்தாங்க அப்படின்ற பார்வையில தான் இந்த பிரச்சனை பெருசானது. அதுக்கப்புறமா ஆய்வு பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த வீடியோவை அந்த நேரத்துல அரசாங்கம் வெளியிட்டு அந்த வழக்கும் கோர்ட்ல இருக்கு. கண்டுபிடிச்சு பார்த்தா 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தையும் வெளியிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த விஷயத்துல அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த விஷயம் கோர்ட்ல இருக்கு, கோர்ட்டு தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்கிறீங்க, சார் அந்த சார் யாரு? அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த விஷயம் நடந்த இடத்துல அந்த சார் யாருன்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது, அவன் யாருக்கும் பேசல அப்படிங்கிறது ஆய்வுல கண்டுபிடிச்சிட்டாங்க. செல்போன் ட்ராக் ரெக்கார்ட்ல கண்டுபிடிச்சிட்டாங்க.
அந்த பொண்ணுகிட்ட தான் அவன் வந்து மிரட்டி இருக்கலாம். இன்னொரு சார் இருக்காரு, அந்த அவரு நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான். அவன் தன்னை தற்காத்து கொள்றதுக்காக இன்னொரு சார் இருக்காருன்னு சொன்னதாக சொல்லப்படுது. அந்த அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்தாக்க அவன் யாருக்கிட்டையும் தொடர்பு கொண்டதாக இல்ல, ட்ராக் ரெக்கார்டு இல்ல, அதனால அவன் ஒருத்தன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது. நீதி அரசர்களும் இது வந்து பல்வேறு கோணங்கள்ல டெக்னிக்கலா எல்லாம் ஆய்வு செய்து கோர்ட்லயும் வந்து ஞானசேகரன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் அரசாங்கம் 5 மாசத்துல வாங்கி கொடுத்துருச்சு. ஒருவேளை அரசாங்கம் யார் மேலேயாவது நீங்க இந்த எதிர்கட்சிகள்லாம் சார் யாருன்னு கேக்குறாங்க அப்படின்றதுக்காக குற்றச்சாட்டுறாங்க அப்படின்றது கேக்குறாங்களே, அதுக்கு யாரையாவது காட்டி விடலாம் அப்படின்னு நினைச்சு அரசாங்கம் செஞ்சிருந்தா அரசாங்கம் சொல்ல வேண்டியது யாரை காட்டலாம்னாக்கா அப்போது ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவியை காட்டலாம். ஏன்னாக்க அப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக வேந்தராக இருந்தது அவர் தான். அப்போ அரசாங்கத்துக்கு யார் மேலேயும் பொய், ஏன்னா எங்களுக்கும் ஆர்.என். ரவிக்கும் கொள்கை ரீதியான போர் நடந்துட்டு இருக்குது. இப்படி எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க என்பதற்காக நாங்க தப்பிக்கிறதுக்காக கூட அதை பண்ணலாம். நாங்க அதை செய்யல, எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி பொய்யான இதை நாங்க செய்யல. உண்மை நிலவரம் என்னவோ அதைத்தான் செஞ்சோம். வேணும்னா அந்த தம்பிகள்லாம் கேட்கறாங்கல்ல, சாராயம், கள்ளச்சாராயம், இந்த வேங்க நீங்க தான் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, கண்டுபிடிச்சு இந்த கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணி யாரு குற்றவாளிகள் என்று சொல்லுங்களேன். சரி, எங்களை கேள்வி கேட்குறீங்கல்ல, திமுகவை இத்தனை கேள்வி கேட்குறீங்களா, இவங்கெல்லாம் யாருன்னு. நாங்க ஆல்ரெடி எங்க மேல எந்த தப்பும் இல்லை, தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்ட்டு நாங்க ஆதாரத்தை கொடுக்குறோம். நீங்க கரூர் விவகாரத்துல இங்க வந்து ஒரு அரசாங்கம் நடக்கும்போது சமூகத்துல பல்வேறு குறைபாடுகள் நடக்கும். அந்த குறைபாடுகள் முதல்வருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதானாக்க அது தெரியாம எங்கெங்கயோ நடக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா சட்டத்தை ஃபாலோ பண்றோம், நடவடிக்கை எடுக்க சொல்றோம். எங்கெங்கயோ நடக்கும்போது நடந்த வட்டி நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா இந்த பக்கம் டிவிக தலைவர் அவராலேயே ஒரு தலைவராலவே அந்த குற்ற செயல்கள் கொடுஞ்செயல்கள் நடத்தப்படுகிறது. அவர் போற இடம்லாம் பசங்க மயக்கம் போட்டு விழுவுறது, சாகிறது, பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுவுறது. அப்போ அங்க இவங்களுடைய அந்த நிர்வாக குறைபாடு, அதனாலதான் டிவிக தலைவரோட நிர்வாக குறைபாடுனால இத்தனை பேர் இங்க இறந்தாங்க. இப்ப இங்க இந்த அரசாங்கத்துல நடந்தது வந்து சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள். முதல்வரால டைரக்டா முதல்வர் வந்து இதை செய்யல. முதல்ல டிவிக்கு தம்பிங்க அதை புரிஞ்சுக்கணும். தலைவரால நடத்தப்படுறதுக்கும் ஒரு அரசாங்கத்துல சமூகத்தின் அங்கமாக இருக்கிறவங்களால நடத்தப்படுவதற்கும் உள்ள வேறுபாட புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு தம்பி வந்து விளக்கம் கேட்கிறான், அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. யுவர் ஸ்பீச் இஸ் சூப்பர் மேம், பட் அவாய்ட் யூசிங் தட் வேர்டு. அந்த வேர்டை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த வேர்டு என்னன்னாக்க தற்குறி அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றேன். நான் எல்லாத்துக்கும்லாம் பயன்படுத்துறதுல, ஆனாலும் இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த தம்பி இதை சொன்னதுனால அந்த தம்பிக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். நாங்க சொல்றோம், தலைவர்களை தரையில தேடுங்க, களத்துல தேடுங்க. யார் நல்ல தலைவர்னு களத்துல தேடுங்கன்றீங்க. நாங்க சொல்றோம், நீங்க சொல்றீங்க எனக்கு நடிகர் திரையில தான் நாங்க வந்து தலைவர்களை தேடுவோம் அப்படின்றீங்க. சரி, நான் சொல்ற தலைவருக்கும் நீங்க திரையில தேடின தலைவருக்கும் எப்படிப்பட்ட தலைவர்கள்னு பார்ப்போம். நான் டாக்டர் அம்பேத்கர்ல இருந்து வரேன். அம்பேத்கர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்து பல அவமானங்களை சந்திச்சு இந்தியாவிலேயே யாரும் படிக்காத படிப்புகளை படிச்சுட்டு அவர் வந்து களத்திலையும் அவருக்கு வந்துட்டு அட்வொகேட் ஜெனரலா போஸ்டிங் அரசாங்கம் கொடுத்தது. அதை வேண்டான்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டோன்னா என்னால மக்கள் பணி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேணாம்னு சொல்லிட்டு மக்களுக்காக களத்துல நின்னாரு, போராடினாரு. அதற்கு பிறகு கவர்மெண்ட் சார்பா சட்ட அமைச்சராக ஆகி பல சட்டங்களை வரையறுத்து கொண்டுட்டு வந்தார். இன்னைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டுட்டு வந்தவரே அவர் தான். அதுக்கு பிறகு சட்ட அமைச்சராக இருக்கும்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு மசோதா கொண்டுட்டு வர்றாரு. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு மசோதா கொண்டுட்டு வர்றாரு. அதை நிறைவேற்ற விடாம பார்ப்பன அடிவருடிகள் தடை பண்றாங்க. அப்போ இவர் வந்து அவர் சட்ட அமைச்சர் பதவியவே ரிசைன் பண்றாரு.
அந்த நம்ம நம்ம அப்படி ஒரு தலைவர். இந்த பக்கம் பெரியார் எடுத்துக்கலாம். அவர் சின்ன வயசுலயே வந்துட்டு சாதி ஒழிப்புக்காக வந்து போராடி களத்துக்கு வந்துட்டாரு. அந்த சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, சமத்துவம்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுலயே களத்துக்கு வந்துட்டாரு. அவர் ஒரு கொள்கை தலைவர். சரி, அறிஞர் அண்ணாவை எடுத்துக்குவோமே. அறிஞர் அண்ணா ஸ்கூல் கல்லூரி முடிச்ச உடனே ஒரு ஸ்கூல்ல போய் வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்துட்டு நமக்கு இது செட் ஆகாது. அவர் வந்துட்டு நீதி கட்சி தலைவர்களோட அந்த அரசியலை பார்த்துட்டு நான் அரசியலுக்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் சின்ன வயசுலயே ஏழ்மையிலே அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்து தான் இந்த பெரியாரோட சித்தாந்தத்தை பின்பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவினாரு. அவர் வாழ்நாள் முழுசும் போராட்டம் தான். அடுத்தது கலைஞர் எடுத்துக்குவோமே. கலைஞர் வந்துட்டு 14 வயசுலயே அவர் வந்து சின்ன பையனா இருக்கும்போது ஹிந்தியை எதிர்த்து போராடி அரசியலுக்கு வந்துட்டாரு. இந்த மாடர்ன் தேட்டர் சுந்தரம் அவர்கள் வந்துட்டு 500 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் தரேன், நீங்க வந்துட்டு கதை எழுதுவாங்கன்னு கூப்பிடும்போது, அப்போ 500 ரூபான்றது அப்பெல்லாம் பெரிய சம்பளம் அந்த காலத்துல. அவ்வளவு சம்பளத்தை நான் வேணான்ட்டு எனக்கு முதல்ல அரசியல் தான். சம்பளங்கிறது தொழிலுங்கிறது ரெண்டாவது. நான் ரெண்டாவது இங்க சேலத்துல உட்காந்து என்னால கதை எழுதிட்டு இருக்க முடியாது. நான் அரசியல் பண்ணணும்னா சென்னை போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் எழுத முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ சுந்தரம் தயாரிப்பாளர் அவரு வந்துட்டு சரி நீங்க அங்க இருந்தே கதை எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எப்ப எழுத முடியுதோ அப்ப எழுதுங்க அப்படின்னு ஒரு இதை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்ப அரசியலுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அவருடைய தொழிலுக்கு ரெண்டாவது இடம் கொடுக்குறாரு. அப்போ 14 வயசுல இருந்து அவர் களத்துல இருக்காரு கலைஞர். அப்படி அடுத்தது நம்ம இன்றைய திமுக தலைவர் அவரு 16 வயசுல இருந்து கட்சி பணியில ஈடுபட்டு செஞ்சிட்டு இருக்காரு. 23 வயசுல மிசா கைதியாக சிறைக்கு போய் 1 வருடம் புது கல்யாணம் ஆகி 3 மாசத்துல போறாரு. 1 வருடம் சிறையில இருக்காரு. அவருக்கு அந்த சிறையில இருந்த அந்த தழும்புகள் இன்னும் அவருக்கு ஆளாத ரணமாக இருக்கு. அப்போ இந்த மாதிரி மக்களுக்காக போராடின இந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறவங்கள அறிவாளின்னு சொல்ல முடியுமா? பாட்டியின் நடனத்தை பார்த்துட்டு அதெல்லாம் கவர்ச்சியாகி அதெல்லாம் வரவங்களை வச்சு நம்ம வந்து தலைவர்னு சொல்லலாம். சரி, இவர் இந்த நடிகர் வந்துட்டாரு, அனுபவம் இல்லாம வந்துட்டாரு. இந்த நடிகரால இன்னைக்கு முதல்வர் ஆயிட்டாரு. அவரால் அனுபவம் இல்லாம எப்படி ஆட்சி செய்ய போறாரு? இனிமே தான் அதை பார்க்க முடியும். அப்போ இந்த நடிகரை தேர்ந்தெடுத்தவங்கள எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாம, எந்த ஒரு குவாலிட்டியும் இல்லாம தேர்ந்தெடுத்தவங்கள என்னன்னு சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க தம்பிங்களா.